பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு மகிமையான இந்த காலையை காணும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் அமையட்டும் என்று வாழ்த்தி, இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 44 அதிகாரம் 21 இதை நாம் வாசிக்கும் போது, யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு மறக்கப்படுகிற ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்த உறவினர்கள் நம்மை மறந்து விடுகிறார்கள், நண்பர்கள் நம்மை மறந்து விடுகிறார்கள், சூழ்நிலையில சுற்றுவாரத்தார் சில நேரத்தில் நம்மை மறந்து விடுகிறார்கள், சில நேரம் நாம் செய்த நன்மைகளை மறந்து விடுகிறார்கள், நம்மை மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. யாக்கோபு என்கிற ஒரு தேவ மனுஷனை என்றைக்கு கர்த்தர் அழைத்து அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்து, நான் உன்னை மறக்கலப்பா அப்படின்னு சொல்லி அவனை நடத்தினாரோ, அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் விட்டு மறக்கவில்லை. ஒருவேளை யாக்கோபை அவனுடைய தகப்பன் மறந்து போயிருக்கலாம், அவனுடைய தாய் மறந்து போயிருக்கலாம், ஒருவேளை அவனுடைய அண்ணன் மறந்து போயிருக்கலாம், அவனுடைய உறவினர்கள் அவனை மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவே இல்லை, கர்த்தர் மறக்கவே இல்லை. தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாளிலே புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஐயோ எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே, என்னை நினைக்க ஒருத்தருமே இல்லையே, என்னை நினைவுகிற ஒருத்தரும் இல்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை மறக்கவே இல்லை. அவர் சொல்றார், நான் உன்னை மறக்கலப்பா, நான் உன்னை மறக்கலை, நான் உன்னை மறக்கலை. தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை மறக்கலை. உங்கள் பேரை அவர் ஞாபகம் வைத்திருக்கிறார், உங்கள் பேரை அவருடைய உள்ளங்கையில பொறித்து வைத்திருக்கிறார், அவர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். ஆகவே உங்களை மறக்காத அந்த ஆண்டவர் உங்களுடைய எல்லா காரியத்தையும் நினைத்திருக்கிற கர்த்தர் அவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, அப்பா உலகம் எங்களை மறந்துட்டாலும் நீ எங்களை மறக்கலை ஆண்டவர், அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறப்பா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற ஒரு அழகான வசனத்துக்காக நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்றப்பா. கர்த்தர் எங்களோடு கூட பேசி எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி வருகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை மறந்தாலும் கர்த்தர் நீர் எங்களை மறக்காதிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே, இந்த வசனத்தின்படியே கர்த்தர் எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.